வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு தாரணை. தாரணை என்றால் என்ன? திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். தாரணை என்றால் நம்மில் பலருக்கும் தாரணை என்றால் என்ன என்பது தெரியாது. அந்த வார்த்தை அநேகமானோருக்கு தெரிய வாய்ப்பில்லை. தியானம் என்பதை மட்டுமே நம்மில் பலரும் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். தாரணை என்றால் நாம் தியானம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று படித்திருக்கின்றோம். அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துதல், எதையாவது ஒன்றை சிந்தித்து கொண்டு அமர்ந்திருத்தல். இவ்வாறு நமக்கு தெரிந்த வகையில் நாம் செய்யும் தியானம் அனைத்துமே தாரணை ஆகும். சித்தர் பெருமக்கள் தாரணையை 112 வகையாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சிலவற்றை நாம் இங்கு பார்ப்போம். நம் உடலில் 7 சக்கரங்கள் உள்ளன என்று பார்த்துள்ளோம். அதாவது நம் உடம்பினுள் 6 சக்கரங்களும், உடம்பிற்கு சற்று மேலே ஒரு சக்கரமும் நிலை பெற்றுள்ளதாக அறிவோம். அவ்வகையில் இதில் ஏதாவது ஒரு சக்கரத்தை நாம் மனதில் நினைத்து அதை விழிப்படைய செய்ய தியானிப்போம். அந்த ஒரு சக்கரம் விழிப்படையும் வரை நாம் தியானத்தில் இருப்போம். அவ்வாறு அந்த ஒரு சக்கரத்தை விழிப்படைய செய்வது தாரணை என்கிறோம். ஒரு சில சித்தர் பெருமக்கள் நமக்கு நாம் உயிரானது கபாலத்தினுள் இருக்கின்றது என விளக்கியிருக்கின்றார்கள். அவ்வகையில் நாம் அந்த கபாலத்தை நினைத்து கண்களை மூடி ஒருநிலைப்படுத்தி தியானிப்பதை இன்னொரு தாரணை என்கிறோம். அடுத்ததாக கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து நான் இந்த உடல் அல்ல என்று சொல்லி நினைத்து கொண்டு தியானம் புரிதலை இன்னொரு வகை தாரணை என்கிறோம். அடுத்ததாக கண்களை திறந்து வைத்து கொண்டு பார்வையை அதனுள் வைத்து கொண்டு நம் மூளையானது இன்னொரு சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும். அவ்வாறு செய்வதும் இன்னொரு தாரணை ஆகும். இவ்வாறாக உடலுக்கு உள்ளேயும் உடலுக்கு வெளியேயும் அதன் மேலேயும் இருக்கும் உருவகங்களை நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானிப்பதை நாம் தாரணை என்கிறோம். இந்த தாரணையானது தினமும் மாதக்கணக்காக வருடக்கணக்காக நாம் பழகி வந்தோமானால் தியானம் எளிதில் பயப்படும். இந்த தாரணைகளுள் எல்லாம் மிகவும் முக்கியமான தாரணையாக நாம் அறிவது, நாம் காணும் எல்லாமும் நாமும் எல்லாம் ஒன்றே என தாரணை செய்வது. அதாவது நாம் காண்கின்ற பொருள் அனைத்தும் உயிருள்ளது, உயிரற்றது ஆகிய அனைத்தும் இந்த நாமும் நம்முடன் அவ்வகையான எல்லாம் ஒன்றே என்னும் ஒரு தாரணையில் நாம் அமர்ந்திருப்பது அது ஒரு மிக முக்கியமான தாரணையாக கருதப்படுகிறது. அதாவது காணப்படும் பொருள் அனைத்தும் காண்பவனும் ஒன்றே என்ற உயரிய நோக்கம். இதுவே மிகவும் உச்சபட்ச தாரணையாகும். மற்றுள்ள அனைத்து தாரணைகளையும் நாம் வலைதளங்களில் தேடினால் கிடைக்கும். நன்றி. This video is sponsored by Bimot Mobile App.